அதிபதியானவன் அடிமையாய் மாறி போகிறான். தம்பி, தங்கச்சி, தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல அதிபதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அடிமையாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காய், பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காய் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை முன்கூட்டியே அவர் நம்முடைய காதுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இக்கட்டான சூழலிலே அடிமையாய் மாறியிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு அதிபதியாய் மாறும்படியாக ஆண்டவர் அதற்கும் வழியை ஏற்படுத்துகிறார், வாசலை திறக்கிறார். நானே வழி என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை நீங்களும் நானும் பிரிந்து போய்விட்டோமோ? இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போய்விடுகிறான், தன்னையே உடைத்து கொள்ளுகிறான். ஜப்பான்ல ஒரு சம்பவத்தை வாசிச்ச, அங்க உடைந்த பாத்திரத்தை அவங்க வெளியே வீசுறதில்லை. ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றி அந்த உடைந்த பாத்திரத்தை தங்க முலாம், தங்கத்தால் அந்த முலாம் பூசப்பட்டு அந்த உடைந்த பாத்திரத்தை மேலும் மெருகேற்றி மேலும் சிறப்பாய் அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நேர்த்தியான ஒரு பாத்திரமாய் அதை மாறிவிடுகிறது. உடைந்த பாத்திரத்தை ஒட்ட வைக்கிறார்கள், அதுவும் தங்க முலாம் பூசி. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் உடைக்கப்பட்டவர்களாய் மாறி இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி, தங்கத்தை விட வெளியேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காய் சிந்தி, அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உடைபட்ட நம்முடைய இருதயத்தை ஒட்ட வைக்கும்படியாய், அழகாய் அழகற்ற இருதயத்தை இன்னும் அழகாக்கும்படியாய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவைகளை கடைசி சொட்டு இரத்தமறை சிந்தி அவர் உடைக்கப்பட்டார். நீங்களும் நானும் உடைக்கப்பட்ட பாத்திரத்திலிருந்து நல்ல அழகான பாத்திரமாய் மீண்டு வரும்படியாய், மீண்டும் ஆண்டவரை தேடி வரும்படியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.